पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியாருடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 609வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ஜனார்தனன் என்பது. சம்சாரத்தை போக்கடிப்பவன் ஜனார்தன் என்று பொருள் சொல்கிறார்கள். பல பொருள்கள் இருக்கு. ஆனால் நாம் அதைவிட ஒரு அழகான பொருளை ரசிப்போம். எப்படி சௌரி பெருமாளாக கிழக்கு கடற்கரை இருக்கானோ அதே மாதிரி கேரளத்திலே மேற்கு கடற்கரையில் பெருமாள் ஜனார்தனாக இருக்கார். வர்க்கலா என்கிற இடத்துல அந்த உள்ள பெருமாளுக்கு ஒரு விசேஷம்னா இப்படி இருக்கார். கையில், அதாவது ஆச்சமனம் பண்ணுற கோலத்தில் இருக்கார். ஆச்சமனம் பண்ணுற கோலத்தில் தண்ணீரை குழியில் வாங்கி சாப்பிட்றது கைக்குழியில். ஏன் பகவான் இப்படி ஆச்சமனம் பண்ணுற கோலத்தில் இருக்கான்? சிலர் சொல்கிறா லோகம் முழுக்க பிரளய காலத்தில் விழுங்க போகிறான், அதை உணர்த்துவதற்கு. அதெல்லாம் இல்லை. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சிவபெருமானை காப்பாற்றுவதற்காக ஆச்சமனம் பண்ணின காட்சி. சிவபெருமானை காப்பாற்றுவது இவர் ஏன் தண்ணீரை ஆச்சமனம் பண்ணணும் கையால் மூழ்கி? அந்த கதை உங்களுக்கு தெரியாது? பஸ்மாசுரன் ஒருத்தர் தான். அவன் நாரதரை பார்த்தான். சீக்கிரமாக அருள் பண்ணக்கூடியது ஒரு தேவதையை சொல்லு, அதை குறித்து நான் தபஸ் பண்ணணும். நம்ம நாரதர் தான் கலகப்பிரியராச்சே. அவர் நம்ம நாட்டகால்னு பரமசிவனை தபஸ் பண்ணி குறித்து சட்டு பலன் கொடுப்பார் என்று சொல்லி பரமசிவ பஞ்சாட்சரத்தையும் உபதேசம் பண்ணார். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன் தியானம் பண்ணி பஸ்மாசுரன் தபஸ் பண்ணால் பரமசிவன் ஆசுதோஷின்னு பேர் அவருக்கு சீக்கிரம் அனுகிரகம் பண்ண வந்துட்டார். பஸ்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். பரமசிவனை பார்த்தா இவ்வளோ சீக்கிரம் பலன் வரும்னு நினைக்கல. நாரதன் அண்ணா தான் சொல்லியிருக்கார், நல்ல மனுஷன் தான் நினச்சேன்னா. என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? மனைவி வேணும், பிள்ளை வேணும், பங்களா வேணும். அப்படி தானே கேட்கணும் மனுஷன். இவன் அசுரனாச்சு, ஆன்டி சோஷியல் ஆச்சு, சேடிஸ்ட்டு. அது என்ன சொன்னால், வரம் தரையலா? நிச்சயமாக. நான் ஆமாண்டா வந்திருக்கேன், அதுக்கு தான். அப்படி வரம் தருவதாக இருந்தால் நான் யார் தள்ள கை வச்சாலும் உடனே அவர்கள் தலை சுக்குநூறாக வெடிக்கணும். இப்படி ஒருத்தர் வரம் கேட்டால் என்ன பண்ணணும்? அந்த வரத்தை காம்ப்ரஹெண்ட் பண்ணி இந்த வரத்தை கொடுத்தா என்ன இந்த பாட்டு ரோட்டில் எல்லாத்துலேயும் கேவிச்சிட்டே போனான்னா என்ன ஆகும் என்பதை பரமசிவன் சிந்திச்சாரன்னா அதெல்லாம் கம்ப்யூட்டர் மாதிரி அவரெல்லாம் அந்த மந்திரம் சொல்லி வச்சா பலன் கொடுக்கணும். வரம் கேட்டால் அவர்கிட்ட பவர் இருந்தால் கொடுக்கணும். அவர்கிட்ட பவருக்குள்ளே இருக்குது. ததாஸ்தூன்னார் பரமசிவான். அவன்
கொஞ்சம் நில்லுன்னா. ஏன்னார், இந்த டெஸ்ட் பண்ணுவோம் தள்ள வைக்கிறேன். எப்படி பாருங்க, நான் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைக்கிறேன்னா. உன்னைய தலை வெடிச்சதுன்னா தான் நம்பலாம் வரத்தை. இப்போ பரமேஸ்வரனுக்கு பெரிய குழப்பம். இவன் தள்ள கை வச்சு வெடிக்கலைன்னு வச்சுக்கோ, வரம் பொய்யாயிடும். வெடிச்சு கொடுத்துனா அவரே இல்லாத போயிடுவார். அவன்கிட்ட மாட்டினுட்டோமே, கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட முன்சிந்தனை இல்லாமல் 2000 ரூபா கொடுக்குறான்னு ஓட்டை போட்டு 5 வருஷம் கஷ்டப்பட்ட ஜனங்கள் மாதிரி மாட்டிட்டோமே அப்படின்னார் பரமசிவன். இவன்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஓடினார். இவன் துரத்துறான். அவன் ஓட்ட இவனோட அவனோட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் நீ. அப்போ கடைசியில் அவர் இந்த மாதிரி ஓடிண்டே இருந்தால் தப்பிக்க முடியாது என்று சொல்லி எம்பெருமான்ட்ட சரணாதி பண்ணார். சர்வேஸ்வரா ஸ்ரீஹப்பதிய நாராயணா, நீ தான் காக்கணும். அழகால விடுதலை சாப்பிட்டு பொழைச்சவருக்கே இந்த கதி. அப்படி அவர் ஜபிச்சவாறே எதிர்க்க வந்தான் பகவான். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னா அந்த பிள்ளையாண்டாங்கிட்ட வந்தான். பஸ்மாசுரன் முன்னாடி ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில் நின்றான். குள்ளமாக இருக்கான் பிரம்மச்சாரி. பஸ்மாசுரன் என்ன பண்ணணும், உடனே அவர் தான் போயிட்டு போகிறார், இவன் தெல்லாம் கை வைப்போம், இவன் நானும் பார்க்க வேண்டியதானே. அவனுக்கு ஏன் கையை வைக்கிறவங்களுக்கு கேட்க தெரியாது, இந்த வரலாறே தெரியாது. பஸ்மாசுரனுக்கான அது ஸ்ட்ரைக் ஆகல. அதுதான் திருமால். அவனுக்கு அந்த மூளை வேலை செய்யலை, இவற்றை டெஸ்ட் பண்ணுவோமேனு. அதெல்லாம் என்ன பண்ணினா, பஸ்மாசுரன் முன்னாடி ஒருத்தர் ஓடினார். நீ பாத்தியா பையான்னு கேட்டான். எதுக்கு அவரை துரத்துற நீ? பரமசிவன் பாவர், அவரையே நீ துரத்துற. கடன் வாங்கிட்டாரா? இல்லை, ஒரு வரம் கொடுத்துருக்கார். யார் தலை நான் கை வச்சாலும் அவர் தலை சுக்குராக வெடிச்சு விடும். அது கரெக்டாக இல்லையான்னு அவர் தலை கை வச்சு பார்க்க வேண்டாமண்ணா, அதுக்கு தான் போகிறேன். ஓடி போய்ட்றான் மனுஷன். உடனே பார்த்தார், பஸ்மாசுரா, உனக்கு ஒரு விஷயம் பிடிபடலையே, இவெல்லாம் ஏமாத்துக்காரா தேவதைகள்லாம். வரம் கொடுத்துட்டார், நீ டெஸ்ட் பண்ணுறதுன்னு ஓடுறார். ஏன் ஓடுறார்? நீ அவர் கைகள் வச்சா அவர் போயிடுவார் பயத்தில் மட்டும் இல்லை, முழு விஷயத்தை உனக்கு சொல்லலை. அவர் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் உடனே நீ கை கால் அலம்பி ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாயிரமா, அனந்தாயிரமா, கோவிந்தாயிரமா. அப்புறம் 2 தடவை தொடச்சிக்கணும். இந்த ஆச்சமனம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. சத்தம் கேட்கக்கூடாது, தண்ணி ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி கூலாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியில் நுரையும் வரக்கூடாது, தாகமாக இருக்கு ஒரு டம்ளர் தண்ணி பிடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. கையை உளுந்து அப்படி தான் வைக்கணும். இதெல்லாம் உனக்கு தெரியுமோ இல்லை? தெரியுமே. அப்படி தான் சந்தியாவந்தம் பண்ணது எத்தனை ஆளான்னு. என்ன பண்ணுற நீ இப்போது? அந்த ஆச்சமனம் பண்ணிவிட்டு 2 தடவை, அதுக்கப்புறம் இந்த அவன் தலை கை வைக்கணும். அப்படியா? அப்புறம் அங்கே தான் போயிட்டு இருக்க, முடிச்சுடலாம் வா. முதல்ல ஆச்சமனத்தை பண்ணி, இந்த குளம் நல்லா இருக்கு. அந்த குளத்தில் போனார். நான் பண்ணுறேன், நீனும் பண்ணுனார். இவர் இப்படிப்பட்டு சாப்பிட்டார் பெருமாள். அவரும் சாப்பிட்டான் ஜலத்தை. அப்புறம் 3 ஜலம் சாப்பிட்டேன். அச்சுதானந்த கோவிந்த வாயை தொடச்சின்னா 2 தடவை. பெருமாள் தொடச்சதை பார்த்து, கேசவாயனமா, நாராயணாயனமா, மாதவாயனமா, கோவிந்தாயனமா, விஷ்ணவேனமா, மசூராயனமா, திரிவிக்ரமாயனமா, வாமனாயனமா, ஸ்ரீதராயனமா, ரிஷிகேசானம், பத்மநாபாயனமா, தாமோதராயனமா. இவன் கூடவே பண்டு வந்தான் இந்த பிரகஸ்பதி. பத்மநாபாயனமா சொன்னான், தாமோதராயனமான்னு தள்ள கையை வச்சான். இவனு வச்சான், போடக்குன்னு போயிட்டான். அவன் தலை வெடிச்சு போயிட்டு. அப்புறம் சிவபெருமான் ஒளிஞ்சிருந்து வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் நாராயணன்னார். இதுக்கு தான் அவசரப்பட்டு இதுக்கெல்லாம் மறந்துடக்கூடாது. இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டுக்கு பவரை கொடுத்துடவே கூடாது. எப்படியெல்லாம் குரங்குகள் ஆட்ட பூமாலை மாதிரி நாட்டையே கொடுத்துரும். சரி என்று பரமசிவனுக்கு அனுகிரகம் பண்ணினான். எனக்கா ஆச்சரணம் பண்ண காட்சி எங்கே கொடுக்கணும் பரமசிவன் கேட்டது போல் அங்கே கையில் ஆச்சரணம் பண்ணுற நிலையிலேயே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த ஜனார்தனன் யாருன்னா திருவேங்கடம். அவனுக்கும் இவனுக்கும் பேதம் கிடையாது. இவன் தான் அங்கே ஜனார்தனாக காட்சி தருகிறான். வர்க்கலையில் திருக்கண்ணபுரத்தில் சௌரியாக காட்சி தருகிறான். அதை நினச்சி பார்க்குறார் நாரதர். பஸ்மாசுரனை வச்சு சிவபெருமானை எவ்வளோ தூரம் ஓட விட்டோன்னு நினைக்கிறார். அதுபோல் என் பெருமானுடைய இந்த வைபவம் உங்களுக்கு இது தெரிஞ்சுது. பக்தர்களை காப்பாற்றுவதற்காக என்னென்ன வேஷம் போடுறான் பகவான்னு அதை வசிஷ்டருக்கு நாரதர் சொல்லி, இதனால் பகவானுக்கு ஜனார்தனன்னு பேர். வர்க்கலையில் போய் சேவிச்சியான்னார். அந்த பின்னணியில் இந்த நாமதேயம் வருகிறது. அதுக்கு பின்னணியான ஸ்லோகம்.
ராமக்ரியா வியாபிரதபாணி பத்மஹா சவர்க்கலாயாம் ஜலதேஸ்தடஸ்தி பஸ்மாசுராத் பஸ்மதரம் பிரபாதா ஜனார்தன ஸ்ரீ விடசைலநாதகா. இந்த ஜனார்தனன் என்பதற்கு மக்களை சம்சாரத்திற்கு விடுவிப்பவன் அர்த்தம், துஷ்டர்களை சமரிப்பவன் அர்த்தம். ஆனால் துஷ்டர்களை கொண்டே சமரிப்பது ரொம்ப சாமர்த்தியம். பஸ்மாசுரனை சம்மரிக்க ஜனார்தனன் எந்த ஆயுதமும் ஏந்தலை, ஆச்சமனம் பண்ண வச்சே கொண்டுட்டார். அதுதான் எம்பெருமானுடைய மாயாவி பரமானந்தம் திக்வா என்று அவருடைய மாயையினுடைய லிமிட்டுக்கு அப்பாற்பட்ட தன்மையை உணர்த்துவது. அப்படி பஸ்மாசுரனை சம்மரித்து சிவபெருமானுக்கு, அவரே பஸ்மதாரியான சிவபெருமானுக்கு பாதுகாப்பு கொடுத்த பரந்தாம். அதனால தான் இந்த திருநாமத்துக்கு ஏற்றம். அதை வைத்து கொண்டு தான் இந்த ஸ்லோகம் சொன்னோம். இதற்கு தமிழ் பாட்டு கேட்டுக்கொள்ளுங்கள். ஆச்சமனம் செய்ய குளித்த கையன், உலகையே ஆச்சமனம் செய்ய குளித்த கையன், வர்க்கலையில் கடலின் கரையில் ஜனார்தனன் என்ற பெயரான் வெங்கடநாதன் எம்பெருமானாய் ஆவான். இது கேரளத்திலே உள்ள க்ஷேத்திரம். இது அனந்த பத்மநாப சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கு. பிரளய காலத்துக்காக அந்த பெருமாள் காத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அற்புதமான சமுத்திரக்கரையில் உள்ள க்ஷேத்திரம். அவசியம் சென்று சேர்ந்து காண வேண்டிய கோயில். அங்கும் எம்பெருமான் திருவேங்கடமுடன் தான் இருக்கிறான் என்ற அடிப்படையில் இந்த திருநாமத்தை நாம் உங்களுக்கு இப்படி விளக்கிறோம். எங்கே என்னுடன் கலந்து செய்வீங்கள். ஜனார்தனாய நமஹா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.